உயிரை எடுக்கின்ற போது நம்முடைய நிலைமை எப்படி, இரண்டாவது மரணத்திற்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி, இது ரெண்டு தான். பல நபிமார்களின் வரலாறுகளிலே பார்க்கிறோம், நபிமார்களாக இருந்த போதிலும் கூட அவர்களாலும் சக்கராத்தின் வேதனையை தாங்க முடியவில்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கின்றார்கள். அல்லாஹ் கேட்கின்றான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இப்ராஹிமே கைஃப வஜத்தல் மௌத, இப்ராஹிமே மரணத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொண்டீர்கள், எப்படி இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சா? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இறைவா, ஈர துணிய முற்களில் போட்டு ஒட்டுமொத்தமாக பிடித்து இழுக்கின்ற பொழுது எப்படி துணிகளில் எல்லா பக்கமெல்லாம் கிழியுமோ அதே போன்று என்னுடைய ரூஹை இஸ்ராயில் எடுக்கும் போது நான் வேதனையை அனுபவித்தேன் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன போது அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிமே நீங்கள் என்னுடைய கலீல் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு சக்கராத்தின் வேதனையை நான் குறைத்து கொடுத்தேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருப்பி கேட்டார்கள் இறைவனிடத்திலே, இறைவா குறைத்து கொடுத்தாயா? முடியவில்லை. அல்லாஹ் சொன்னான் கலீலுக்கு குறைத்துதான் கொடுத்தேன் என்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், குறைத்து கொடுத்த இதுவே இவ்வளவு வேதனை என்றால் உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நீ முழுமையாக அந்த வேதனையை சக்கராத்தை கொடுத்தால் அவன் அனுபவிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது.